அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாநாட்டு குழு தலைவராக அன்புமணியை நியமித்திருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சித்திரை முழுநிலவு மாநாட்டுக்கான பணிகளை மேற்கொள்ளும் மாநாட்டு குழு தலைவராக அன்புமணியை நியமித்திருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சித்திரை முழுநிலவு மாநாட்டுக்கான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த குழுவினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணியை நியமித்திருக்கிறேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் விரிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு நாள் மாநாடு இதுவரை நடந்ததை விட 100 மடங்கு சிறப்பாக நடத்தப்பட வேண்டும் என அந்த சங்கத்தை சார்ந்தவர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்திருக்கின்றார். வழக்கமாக இந்த கூட்டம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு இன்னும் கூடுதல் சிறப்பாக நடைபெற வேண்டும். காரணம், 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இது மாநாடு என்பதனாலே இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த முழுநிலவு மாநாட்டுக்கான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய பணியை நான் மருத்துவர் அன்புமணியுடன் நியமனம் செய்து அவரை இந்த மாநாட்டினுடைய தலைவராக நியமனம் செய்து அந்த பணிகளை அவரிடம் ஒப்படைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த பாமகவினுடைய தலைவர் பொறுப்பை நானே எடுத்துக்கொள்கிறேன் என ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் அதன் பிறகு சில தினங்கள் கழித்து அவர் பாமகவினுடைய நிறுவனர் என்ற பெயரிலேயே அறிக்கையை வெளியிட்டார். பிறகு இந்த பிரச்சனை சரியானதாக அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் பேட்டியாக கொடுத்திருந்தனர். இந்த நிலையிலே தான் மருத்துவர் ராமதாஸிடமிருந்து ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. அதில் இந்த மாநாட்டிற்கான தலைவராகவும் அன்புமணியை தான் நியமித்திருக்கிறேன், அவர் இந்த பணிகளை ஒருங்கிணைத்து கவனிப்பார், அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மாநாட்டை வெற்றியடைய வையுங்கள் என அவரது கட்சியை சார்ந்தவர்களுக்கும் வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சேர்த்து இதில் அவர் அழைப்பாக அவர் விடுத்திருக்கின்றார். மாமல்லபுரம் மாநாட்டு திடலில் பாட்டாளிகளின் வருகையை எதிர்பார்த்து நான் ஆவலோடு காத்திருப்பேன் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த சித்திரை முழுநிலவு மாநாட்டின் நோக்கங்கள் வெளியிடப்பட்டுள்ளது எனவும், எனவே அவற்றை அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்கிறது என தன்னுடைய தொண்டர்களுக்கு அவர் தெரிவித்திருக்கிறார். பாமகவில் தந்தை மகன் இடையே உட்கட்சி மோதல், தொடர்ந்து கருத்து மோதல் போன்றவை இருந்து வந்த நிலையிலே அது தொடர்பாக 2 நாட்களாக பரபரப்பான செய்திகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருந்தது. இந்த நிலையிலே அன்புமணி தொடர்ந்து அந்த மாநாட்டிற்கான பணிகளை கவனிப்பதும், தொடர்ந்து அந்த மாநாடு தொடர்பாக அதன் தலைவராக அன்புமணியையே நியமித்து அவருக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து பணியாற்ற வேண்டும் எனவும் ராமதாஸ் அழைப்பு விடுத்திருப்பது கவனிக்கத்தக்கதாக அமைந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.